கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று அனைத்துக்கும் அரசனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ராஜாதி ராஜ, ராஜ மாத்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய இயேசு ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சரே கவனித்தீரா? ராஜகுல துங்குவை விட்டு விட்டாரா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் அவர் அரசராக இருந்தார். அப்படித்தானே? ஞானிகள்லாம் வந்து கேட்கிறாங்க, யூதர்களின் அரசன் எங்க? எவ்வளவு கலங்கி போகிறான். நான் அரசன் இருக்கிறேன், இன்னொரு ராஜா எனக்கு ஆப்போசிட்டா எனக்கு எதிர்த்து பிறக்க போறானா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கலங்கி போய் நிற்கிறத பார்க்கலாம். அவர் பிறக்கும் பொழுதே அவர் அரசர் என்பதற்காக பொன் தூபம் வெள்ளை போலம் இதையெல்லாம் ஞானிகள் வந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் பிறக்கும் பொழுதே அவர் எதா இருந்தாரு? அரசராக இருந்தார். அவர் உயிரோடு இருந்த பொழுது பல பேர் அவரை அரசராக விரும்பினார்கள். அவரை பிடிச்சு கொண்டு போய் அரசராக்கலாம் அப்படிலாம் நினைச்சாங்க. அவர் இறக்கும் பொழுதும் பிளாத்து கேட்கிறான், நீ அரசன் தானோ? அவரு அரசன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை திருத்தி சொல்கிறார். என்னுடைய ஆட்சி நீ ஆட்சி செய்ய பத்தியா? அந்த மாதிரி திருட்டுத்தனமான ஆட்சி கிடையாது, சுயநலமான ஆட்சி கிடையாது. என்னுடைய ஆட்சி கடவுளுடைய ஆட்சி, இறை ஆட்சி. என்னுடைய ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல அப்படின்னு அருமையா அந்த திருத்தத்தை கொடுப்பதை நம்மால் பார்க்கிறோம். ஆகவே பிறக்கும் பொழுதும் அவர் அரசராக இருந்தார், அவர் வாழ்ந்த பொழுதும் அவர் அரசராக இருந்தார், அவர் இறந்த பொழுதும் அவர் அரசராக இருந்தார், இன்றும் என்றும் என்னாலும் அவர் அரசராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டர் தெரியல, சோசியல் சயின்ஸ். மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே அவர் ஆட்டி படைக்க வேண்டும், இந்த உலகத்தையே அவர் ஆள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய அரசு தொலைந்து போனது, காணாமல் போனது. மாவீரன் நெப்போலியன் இந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற பனி பிரதேசங்கள் முழுவதையும் தன்னுடைய காலுக்கு அடியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இருந்த இடம் தெரியாமல் அவனுடைய ராஜ்யம் அழிந்து போனது. ஹிட்லர், முசோலி இரண்டாம் உலக போருக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா எப்படி செஞ்சாங்க? தற்கொலை செய்து கொண்டு ஹிட்லர் இறந்து போனதை எல்லாம் பார்க்கலாம். அவருடைய ஆட்சியும் கலங்கடிக்கப்பட்டது, அவர்கள் ஆட்சியும் சிதைக்கப்பட்டது. விவிலியத்தில் கூட பார்க்கலாம். அரசர்கள் எல்லாம், தாவீது அரசர் இருந்தார், சவுல் அரசர் இருந்தார், சாலமோன் அரசர் எல்லாம் இருந்தார். இவர்களுடைய ஆட்சியெல்லாம் நிலையான ஆட்சியாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கும் இந்த உலகத்தினுடைய அதிபதிகளாக இருக்கக்கூடிய அரசுக்கும், அதாவது அரசர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. என்ன முதல் வேறுபாடு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம் அரண்மனை தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டுச்சு? அரண்மனை. அரண்மனை தஞ்சாவூர்ல இருக்குதுல்ல, போய் பார்த்துருக்கீங்களா? அரண்மனை, பேலஸ், அது தேவைப்பட்டுச்சு. யாருக்கு? இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அரண்மனை எது தெரியுமா? இந்த ஏரியா, தெருக்கள், ஊர்கள், இதுதான் கடலோரம், மலை பிரதேசம், இதுதான் அவருடைய அரியணையா இருந்துச்சு. அப்படிதான் அவர் தேடி தேடி போய் ஏழைகளை சந்தித்தார், விதவைகளை வாழ்வு கொடுத்தார், பிள்ளைகளை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய அரியணை முதல்ல எதா இருந்துச்சு? தலை சாய்க்க கூட இடம் இல்லாமல் அந்த ஒதுக்குப்புறமான இடங்களாகத்தான் அது இருந்தது என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கு இரண்டாவது அரியணை தேவைப்பட்டுச்சு. அரியணைனா என்ன? பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அப்படி ஜம்மு உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா? இந்த இதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி எந்திரிச்சு சொன்ன அவர் வருவார். இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கு அரியணை தேவைப்பட்டுச்சு. அப்படிதானே? ரெண்டு பக்கத்தை உட்காந்துட்டு என்ன செய்யணும்? விசிறணும். இங்கிட்ட ஒண்ணு, இங்கிட்ட ஒண்ணு விசிறணும். ராஜா உட்காந்துருப்பாரு. அரியணை தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான். சாவே உன் கொடுக்கு எங்கே அப்படின்னு சொல்லி பாவத்தை அந்த சிலுவையின் வழியாக அந்த அரியணையிலே ஏறி வென்றார். நமக்கு அந்த சிலுவையின் வழியாக அந்த அரியணையிலே நமக்கு மீட்பை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அரசுகளுக்கெல்லாம் மூன்றாவதாக மணிமுடி தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? கிரீடம், பெரிய கிரீடம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, கிரவுன், அது தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரீடம் என்னது? முள்முடியாகத்தான் இருந்துச்சு. அந்த முள்முடியில தான் உங்களையும் என்னை தூக்கி சுமந்தார். அந்த முள்முடி
திருமுடியின் வழியாகத்தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ரட்சித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, இந்த உலகத்தினுடைய அரசுகளுக்கெல்லாம் அந்த புறம் தேவைப்பட்டுச்சு. அந்த புறம் என்ன தெரியுமா? சந்தோஷமா அரசர்கள் எல்லாம் போய் உல்லாசமா அங்கிட்டு வருவாங்க, அப்படி ஜாலியா அங்கிட்டு வருவாங்க, அப்படி பூங்கா மாதிரி. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புறம் கெத்செமனி தோட்டமாகவே இருந்துச்சு. அங்கதான் போய் தந்தையே இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு விலக கடவுளாக அப்படின்னு சொல்லி நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து அந்த வியர்வை ரத்தமாக மாறி அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அந்த புறம் கெத்செமனி தோட்டமாக தான் இருந்துச்சு. இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம் படை வீரர்கள் தேவைப்பட்டார்கள். என்னென்ன படை? காலான் படை, கப்பல் படை, யானை படை, குதிரை படை, எல்லா படையும் தேவைப்பட்டுச்சு இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு என்ன படை இருந்துச்சு? 12 திருத்தூதர்கள் தான் இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் தான் இருந்தார்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். யார் அனுப்புனது? 12 திருத்தூதர்களை அவர் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னை ஒருபொழுதும் அரசராக காட்டிக் கொண்டதே இல்லை. ஆனால் அவர் தாவீது வம்சத்திலிருந்து வந்தவர், அரசர் வம்சத்திலிருந்து வந்தவர். ஆனால் தன்னை ஒருபொழுதும் அரசராக அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் சீடர்கள், மக்கள், அந்த மறைகள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவரை அரசர் எதுல இருந்து இவரை நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னா, இந்த உரோமை படை இருக்குல்ல, உரோமை வீரர்கள், உரோமை நாடு அடிமையா இருக்கிறாங்க எல்லாம். இந்த தேசத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க இயேசு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுல இருந்து? அடிமைதான். ரோமை பிடியிலிருந்து எங்களை விடுவிப்பார் அப்படின்னு யார் நினைச்சுக்கிட்டு இருந்தா? சீடர்களா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யூதாஸ் இஸ்காரியோத்து நினைச்சாப்புல, பேதுரு நினைச்சாப்புல, ஆண்டவரே இந்த சிலுவை சாவு வேணாம், நீ அரசரா மாறும் சொன்னார். யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு ப்ரொக்ரேட்டரா இருந்தாப்புல, பணப்பெட்டி அவங்களா இருந்துச்சு. ஆகவே இதையெல்லாம் நாம பார்க்கலாம். இவர்கள் அனைவருமே இயேசு எங்க போயிடுவாரு? இந்த அரியணையில ஏறி அமர்ந்துடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சீடர்கள் நினைத்தது எல்லாம் அப்படியே தள்ளுபடியா மாறிடுச்சு. ராஜா எதுல வரணும்? எதுல வரணும்? குதிரையில வரணும் ராஜா. ஆனா நம்ம ராஜா எதுல வந்தாரு? கழுதையில வராரு. கழுதையில வராரு. எல்லாம் அசந்து போயிட்டாங்க. என்னடா இவரு குதிரையில வந்து நம்ம எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பாரு, ஏதாச்சும் அதிசயங்கள் அற்புதங்கள் செஞ்சு இந்த ரோமை படியிலிருந்து எல்லாத்தையும் எப்படி செங்கடல் பிளந்ததோ அதே போல இந்த ரோமை பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு நினைச்சா, இவரு கழுதிலே வராரு, இவரால இனிமே ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி யூதாஸ் என்ன செஞ்சாப்ல, அட்லீஸ்ட் 40 வெள்ளி காசுக்காக வந்து இவரை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாப்ல, காட்டி கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உரோமை பிடியிலிருந்து மீட்கல, மாறாக நான் உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுதலை கொடுப்பதற்காக, அந்த பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே நான் உலகத்துல நான் பிறந்தேன் என்று சொல்லி அவர் முற்றிலுமாக வேறுபட்ட அரசராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் துதி தேவைப்பட்டுச்சு. துதி என்ன தெரியுமா? மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா, பூமாரி தேன்மாரி நான் பொழியும் நீ முல்லை மாறி, அரசியலில் தெளியதோ நீர் முடிச்செவிக்கி, இந்த உலகத்தை அடை காக்கும் அண்டங்காக்கா புலவா, என்னை பார்த்து நீ என்ன சொன்னாலும் பொறுக்காதடா அப்படின்னு சொல்லி ஜெயிக்கப்படும். அது மாதிரி இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம் என்ன தேவைப்பட்டுச்சு? துதி தேவைப்பட்டுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி தேவைப்பட்டது. என்ன துதி தெரியுமா? தூயவர்கள் தூயவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆன்மீகத்துல தூயவர்கள் போற்றி கொண்டே இருக்கிறார்கள். நம்மளும் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இப்படிலாம் சொல்றோம். இயேசுவினுடைய துதியை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட துதி தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகத்தினுடைய அரசர்கள், இந்த உலகத்தினுடைய தலைவர்கள், இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரம் கொண்டவர்கள், அவர்களுடைய சூழ்நிலையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. பணம் வந்துருச்சு, பதவி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஸ்டைலே மாறி போயிடும். அப்படிதானே? உருவமே மாறி போயிடும். அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. நம்ம நீ தள்ளி தான் நிற்கணும். அப்படியே என்ன சொல்லுவாங்கல்ல, அர்ப்பணத்துக்கு வாழ்ந்து வந்தா அர்த்தராத்திரியும் கொடை பிடிப்பான். அதான் ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவான். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நான் அரசராக அல்ல, நான் தொண்டு புரிவதற்காகவே இந்த மனுலகத்தில் வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவினார். பணிபுரிய வந்த பதவியை ஏற்க வந்த ராஜா நான் பணிபுரிய வந்தேன், நான் ஒரு அடிமைகளே எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்
தகப்பன் சொன்னா படை வீரர்கள் எவ்வளவு பேர் வேணாலும் வானத்திலிருந்து வந்து என்னை காப்பாற்றுவாங்க. நான் அதற்காக வரல. என்னுடைய தந்தையுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றவே நான் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தேன் என்று சிலுவையில ஏறி சொல்றார். அப்ப சிலுவையில கடைசியா அந்த நல்ல ஒரு கவிஞன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று நீ வரும்பொழுது என்னை உங்களுடைய வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ளும். ஆட்சி உரிமை. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அரசாளுகிறார். இவருடைய ஆட்சி எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இறை ஆட்சி எங்க இருக்குது? இறை ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி எங்க இருக்குது? விண்ணுலகில் இருக்கிறதா? நம்ம தவறா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ஆட்சி உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே இறைவன் ஆட்சி செய்கிறார். எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே இறைவன் ஆட்சி செய்கிறார். எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே இறைவன் ஆட்சி செய்கிறார். அப்ப இந்த உலகத்தை நீங்க பார்க்கிறேன். ரஷ்யாவில் போரு, இஸ்ரேல் நாட்டில் போரு, மணிப்பூர்ல போரு, வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு கலம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கு புரியல. அப்ப யார் ஆட்சி செய்கிறா? இறைவன் ஆட்சி செஞ்சா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. கட்டாயம் நடக்காது. இறைவன் ஆட்சி செஞ்சா அவர் அமைதியின் அரசராக இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். அவர் அன்பின் அரசராக இருக்கிறார். அவருடைய அரசு அப்படிப்பட்ட அரசு. ஆனால் பிசாசு டான்ஸ் ஆனாதான் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட கலவரங்களும் போராட்டக்காரர்களும் குண்டு வெடிப்பு இதெல்லாம் பார்க்கிற மனிதனுடைய உயிர் அநியாயமா போய் கொண்டு இருக்கிறது. இப்ப கடவுள் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய சகிதருக்கு விழுந்திரு மாதிரி இருக்கும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. அப்ப இன்றைய நாளில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் விடுக்கிற அழைப்பு என்னவென்றால், இயேசுவே ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். நல்ல ஜோரா கைதட்டி, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஜோரா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறைந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஸ்பீடா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வருவார். இப்ப பிரசங்கத்துடைய ஃபர்ஸ்ட் பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப இரண்டாவது பாட்டுக்கு வர. இயேசு முதல்ல எப்படி இருந்தாரு? அடிமை நிலையில இருந்தாரு. சிலுவையை தூக்குனாரு, முள்முடி சுமந்தாரு, காரை துப்புனாங்க, கசையால அடிச்சாங்க. இந்த பேசினாத்த கிரைஸ்ட்